26 மார்ச் 2026 தவக்காலத்தின் 5ஆம் வார வியாழ நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 51 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டாக என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் என்பதுதான் இப்பொழுது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போ என்றுமே சாக மாட்டா என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை அல்ல. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நான் பொய்யானவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறு வகை கொண்டார். அதனை கண்டபொழுது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளின் வழியாக நீங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பலியில் விண்ணப்பங்களாக மாற்றி ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் தூய லர்ஜருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவர் ஒரு உயர்குடியில் பிறந்தவர். ஹாலந்து நாட்டை சார்ந்தவர். இவர் தந்தை எல்லாராலும் உயர்வாக மதிக்கப்பட்டவர். இவருக்கு சிறிய வயதிலேயே தூய போனிபேசியிடம் தூய கிரகருடன் நல்ல நட்பு இருந்தது. இதனால் அவர் பின்னரிடம் சேர்ந்து கல்வி கற்றார். கிரகோரியா கற்றுக் கொடுத்த பாடங்களை மிக எளிதாக கற்றுக்கொண்ட லர்ஜர் அவருடைய அன்புக்கு பாத்திரமாய் மாறி ஒரு சமயம் லர்ஜரிடம், பின்லாந்து நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறாய் என்று கேட்டதும் அவர் மறுப்பேதும் சொல்லாமல் நற்செய்தியை அறிவிக்க செய்தார். ஆக அந்த பின்னாண்டு நாட்டுக்கு கற்றுப்ப வைத்திருக்கின்ற சாக்சியர்கள் மீது சால்மோன் அரச படையெடுத்து வந்திருந்த ஒரு தருணத்தில் சாக்சியர்களை துவம்சம் செய்த பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விஷயம் அறிந்த லர்ஜர் மீண்டுமாக பின்லாந்திற்கு வந்து தன்னுடைய நற்செய்தி பணியை அறிவிக்கின்றார். அந்த நிலையில் அதை பார்த்து வியந்த அரசர் அவரிடத்தில் ஆலயம் கட்டுகின்ற பணிகளையும் பிற பணிகளையும் செய்ய கொடுக்கின்றார். லர்ஜர் பின்னர் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றிருந்ததனால் நாட்டு மக்களை பல்வேறு அழிவிலிருந்து காப்பாற்றி இறை பணியை மிக துணிச்சலோடும் வல்லமையோடும் செய்து வந்தார். இன்றைய நாளில் நாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நஞ்சத்தோடு ஆண்டோருக்கு பணி செய்கின்ற ஒரு நிலையை நாம் ஏற்று வாழ்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை தூய லர்ஜரின் வழியாக இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான புரியாத புதிர்கள் இருக்கின்றன. அது போன்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த யூதர்களுக்கும் இயேசுக்கும் கொண்டு இருக்கின்ற உரையாடலின் வழியாக பல புரியாத உண்மைகளை இறைவன் கொண்டு வருகின்றான். யூதர்கள் ஆபிரகாமை பெருமையாக நினைக்கிறார்கள். அது தவறல்ல. ஆனால் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், ஆபிரகாமுடைய நம்பிக்கையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அவருடைய கீழ்ப்படிதலுடைய ஆவியை அவர்கள் உணரவில்லை. ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார். அதனால் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டார். ஆனால் யூதர்கள் பேரழிவில் மட்டும்தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையுடைய மதிப்புகளை விட்டுவிட்டார்கள். இதனால்தான் இறைமகன் இயேசுவை அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அவருடைய பிரசன்னத்தை உணரவும் முடியவில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார்,
என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டேன். இதை கேட்டு யூதர்கள் குழம்புகிறார்கள். அவர்கள் உடல் சாவை பற்றி நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்வது உடல் மரணம் அல்ல, அது நிலை வாழ்வு. அது கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, இறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுளோடு உறவு கொள்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை இயேசு கூறுகின்ற பொழுதுதான் இந்த யூதர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். இயேசு தன்னை ஒரு சாதாரண மனிதராக மட்டும் காட்டவில்லை, தன்னுடைய தந்தையினுடைய கடவுளினுடைய மகனாக தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தியில் கூறுகின்ற அடிப்படை உண்மை என்னவென்றால், தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுளாக இருந்தாக. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு இருக்கிறார் என்பதை எத்தனை முறை அந்த மக்களிடம் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டுடைய வார்த்தை மாமிசமாகி மாறி நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உண்மை. அந்த யூதருடைய மூடிய கதவுகளை போல் நாம் இல்லாமல் ஆதாரங்களை மட்டுமே, அற்புதங்களை மட்டுமே காடுகின்ற ஒரு வாழ்க்கையை தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். இறைவன் மீதான அன்பை உருவாக்க வேண்டும். வார்த்தையில் தான் வாழ்வு இருக்கிறது. இறைவன் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தை வெறும் போதனை மட்டும் இல்லாமல் வாழ்வளிக்கின்ற ஒரு சக்தி இருக்கிறதாக. நாம் தினமும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு வழிகாட்டியாக இறை வார்த்தை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை தருகிறது, தைரியத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது. நாம் பல விஷயங்களை ஜெபிக்கிறோம், பல காரியத்திற்காக மேற்கொள்கின்றோம். ஜபத்திற்காக, செல்வத்திற்காக ஜெபிக்கிறோம், புகழுக்காக ஜெபிக்கிறோம், வசதிக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் கடவுளுடைய ஆற்றலுக்காக ஜெபிக்க வேண்டும். கடவுளே என்னை வழிநடத்தும் என்று ஜெபிக்கிறேன், கடவுளின் ஞானத்தை கொடும் என்று ஜெபிக்கிறேன். நாம் வாழ்கின்ற உலக வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வழி நடத்துதல், அவருடைய ஞானம் நமக்கு தேவை. கடவுளோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு இருந்தாலே போதும். உலகத்திற்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க முடியும். இந்த உலகமானது நிலையற்றது, ஆனால் கடவுள் நிலையானவர். நிலையற்றிலிருந்து நிலையான வாழ்வுக்கு நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். அதுதான் இந்த தவக்கால பயணம். ஆக ஆண்டவர் இயேசுவை பற்றிய புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை உதாசீனப்படுத்தாமல் எப்பொழுதுமே நம்முடைய காதுகளை, மனதை திறந்து வைக்க வேண்டும். புதியதாக தோன்றுகின்ற வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையில் புரிதலாக மாறுகின்ற ஒரு நிலையை கொண்டிருக்க வேண்டும். மூடிய மனதை தாண்டி திறந்த உள்ளமாக நாம் வாழ வேண்டும். இயேசுடைய வார்த்தையை வாழ்வாக்கவும் அதன்படி நாம் நிலை வாழ்வை அடைவோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இந்த புதிய நாளில் புதிய விடியலை எங்கள் கழித்தமைக்காக இந்நாள் வரையிலும் எங்களை எப்பொழுதுமே காப்பாற்றினரே. இனி வரும் காலை எங்களோடு பயணித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இன்றைய நாளில் உடைய அருளிலும் சமாதானத்திலும் தொடங்குவதை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வு என்பதை நாங்கள் இன்று உணர்ந்திட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை கேட்கின்ற மனிதனையே, அதை கடைபிடிக்கின்ற இதயத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, மூடிய உள்ளங்களை கொண்டவர்களாக நாங்கள் இல்லாமல் திறந்த மனதோடுமை அறிந்து கொள்கின்ற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவே, நாங்கள் உம்மை வெறும் அறிவால் மட்டுமல்லாமல் நம்பிக்கையாலும் கீழ்ப்படிதலாலும் அறிய உதவி செய்தரலும். இந்த வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கிட, நிலை வாழ்வை நோக்கி நாங்கள் நடந்திட எங்களை வழிநடத்தும் தவக்காலத்தை நாங்கள் அனுபவித்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய மனங்களை புதுப்பிக்கின்ற கிருபையை தாரும். பாவத்திலிருந்து விலகி நல்லொழுக்கத்தில் நாங்கள் வளர்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். உபவாசம், ஜெபம், தானம் ஆகியவற்றின் மூலம் உம்மிடம் மேலும் நாங்கள் அருகில் வர, உமது அன்பை புரிந்து கொள்ள எங்களை இன்னும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளில் உமது ஆற்றலை நாங்கள் நாடுகிறோம்.
எங்களை வழிநடத்துகின்ற ஞானத்தை எங்களை கழித்தல் ஆண்டவரே. சோதனைகளை எதிர்கொள்கின்ற மன துணிவை, அறிவாற்றலை எங்களுக்கு தாரும். உலகமெங்கும் இப்பொழுது போரினால் பலவிதமான பிரச்சனைகளில் மூழ்கிருக்கின்றது. நெருக்கடியில் தருணத்தில் ஆண்டவரே உமது அமைதியை நிலவுகிறணும். அநீதியினால், வன்முறையினால், போரினால் துன்பப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதலை தாரும். சமாதானத்தின் கருவிகளாக ஒவ்வொரு நபர்களையும் மாற்றிடும். எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் செய்கின்ற அனைத்திலும் உமது திருவுளம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மோடு இணைந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்திட, உமது வார்த்தையில் செவிமடுத்திட, அதன்படி வாழ்ந்திட, அதை நடைமுறைப்படுத்திட தேவையான தூய அவருடைய கன்னிகளையும் வரங்களையும் எங்கள் அளித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.